தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவெனில் பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் எடுத்ததற்காக தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறோம்ல, ஒரு வார்த்தை என் இதயத்தில் உதித்தது. என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணி முடியாத நன்மைகளை தருவன் என்று சொன்னது ஒரு வார்த்தை. எண்ணி முடியாத நன்மை என்று சொல்லும் பொழுது சரி இதே வாக்குத்தத்தமாக வச்சுக்கலான்னு சொல்லி நான் நினச்சினேன் இருந்தேன். ஆனால் அது அதிகாரம் நமக்கு தெரியல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது மீகால ஒரு வசனம் சொல்லப்படுது போல, மீகா 7:15 சொல்வது போல, உன்னை எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ண நாளிலிருந்து அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார் ஆண்டவர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, எண்ணி முடியாத நன்மைகளை தருவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த 2 வாக்குத்தத்தத்தை தான் நான் ஒன்றாக சேர்க்கும் பொழுது எனக்கு புரியல. பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி இருந்தது, எண்ணி முடியாத நன்மைகளை தருவேன். நானே ஒரு வாக்குத்தை தேவ சமூகத்தில் உட்கார்ந்தும் போது அதிசயங்களை காணப்போன என்று சொல்லி எடுத்தேன். ஆண்டவர் இது 2 வாக்குத்தத்தத்தை வச்சு நான் பார்த்தேன். ஆண்டவரே, இது வாக்குத்தத்தை எனக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை மட்டும், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்கலாம். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு வசனம் தான், 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆமென், அல்லேலூயா, எண்ணி முடியாத நன்மைகளை தரும்னு சொல்லிட்டாரு, அதிசயங்களை காண பண்ணுவாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்துல எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் நாம் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார். அவங்க தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே நம்ம ஒரு புது வாசஸ்தலத்திலே தடையை நீக்கி வாசஸ்தலத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் தடைகளை எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. தேவன் யாருக்கு முன்னால் போவார் என்று நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 52 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்னால் போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகு உங்கள் காக்கிறவராக இருப்பார் என்று வசனம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தேவன் யாருக்காக முன்னால் போவார்? அப்படி அந்த அதிகாரத்தில் நீங்கள் முதல் வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம கர்த்தர் நமக்கு முன்னால் போக வேண்டும் என்றால் நம்ம முதலுக்கு எழும்ப வேண்டும், நம்ம கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தூசியை உதறிவிட்டு எழுந்து உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று தேவன் சொல்கிறார். நம்ம வருகிற புதிய வருடத்தில் கூட நம் தூசியை உதறிவிட்டு எழுந்து கர்த்தருக்காக நம்ம காத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு முன்னால் போய் நம் தடைகளை நீக்கி போட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்ம புதிய வருடத்தை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன் இயேசு நாமத்தினால. சங்கீதம் 103, சங்கீதம் 102, 13, சங்கீதம் 102:13. அதில் நான் சொல்கிறேன் வசனம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், தயவு செய்கிற காலமும் அது குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி, சீயோன்னா துதிக்கிற ஜனம். நம்ம கர்த்தரோட நாம் என்ன செய்யணும்? நம்ம இந்த வருஷத்தில் புதிய ஆண்டில் துதிக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில் துதிக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப ஜபத்தில் துதிக்கணும். சபையில் ஆராதனை செய்யும்போது எல்லாரோடு கூட சபையாரு கூட சேர்ந்து துதிக்கணும். அவங்களுக்கு தான் ஆண்டு என்ன செய்கிறாரு? அதான் தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டருடைய தயவு நமக்கு வரணும்னா துதிக்கணும். துதிச்சா தான் நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு தயவு கிடைக்கும், அதிகாரி கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாத உங்கள் குடும்பத்தில் என்ன தேவையோ கர்த்தர் தயவாக இறங்கி உங்கள் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் என்று நான் சொல்கிறேன்.
அப்புறம் அது மாத்திரம் நான் துதிக்கிறோம். சியோன் குமாரத்தே கெம்பீரித்து பாடுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த புதிய ஆண்டில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக துதிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்வார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம துதிக்கிறோமோ நமக்கு ஆண்டவரிடத்தில் இரக்கம் இறங்கி வரணும்னா நம்ம வாயில் துதி சத்தம் இருக்கணும். துதி சத்தம் இருந்தால் தான் நமக்கு சகலத்தையும் நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். நம்ம துதிக்காதபடிக்கு இருப்போமானால் நம்ம எதையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் எந்த ஜனம் துதிக்குதோ அவர்களுக்கு தான் கர்த்தர் தயவு செய்கிறார். அன்று மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என் சமூகம் உனக்கு முன் செல்லும்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவரிடத்தில் அவருக்கு தயவு, எவன் மேல் இரக்கமாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் கிருபையாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாக இருப்பேன் என்று மோசைக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேணுமோ எது நமக்கு நடக்க வேணுமோ அதுக்கு தேவன் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் பார்த்திருக்கிற காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் நல்லவர் வல்லவர் என்று நாம் வாசிக்கிறோம். சியோனுக்கு இறங்குவார். தயவு செய்கிற இந்த வருஷத்தில் அநேக தயவு தேவனிடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எப்படி அந்த தயவு கிடைக்குன்னா துதிக்கணும். எல்லாம் நம்ம துதிக்காத தேவனிடத்தில் தயவு நமக்கு இறங்கி வராது. ஆனாலும் இந்த புதிய ஆண்டில் தயவுசெய்து நம்ம சபையில் ஆராதனை இருக்கும் போதெல்லாம் நம்ம துதிக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த எல்சடா சபையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அற்புதங்களை காண செய்வார். தேவனுடைய பிள்ளை என்று நாம் என்ன செய்யணும்? அநேகர் அறிந்து கொள்வார் என்று இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு எதை நீ எதிர்பார்க்கிறீர்களோ அதெல்லாம் இந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்து பெரிய காரியங்களை செய்து சாட்சியாக நிறுத்துவார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 45 நாம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த புது வருஷத்தில் கூட நமக்கு என்னென்ன தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தெல்லாம் தேவன் தாமே நமக்கு முன்பாக சென்று என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னது போல தேவன் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துகளுக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போக்கிலும் வருவிலும் நம்முடைய பிள்ளைகள் அவங்க காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி அவருடைய சமூகம் நம்மளை வழிநடத்த போகிறது. அது மாத்திரமல்ல 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஒரு வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அதை விளங்கும்படி 5வது வசனத்தில் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் ரட்சகர். அதனால் இந்த வாக்குத்தத்தை எல்லாம் அவருடைய சமூகம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் முன்பாக சென்று கோணலாவைகளை செவ்வையாக்கி அந்தகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நம்ம குடும்பத்தில் தேவன் தாமே கொடுப்பாராக. இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.